டேய் கரீனா, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதா? ஸோ அப்படிங்க ரீசனாக நான் வந்து ஒரு சிஎஸ் தாங்க ப்ளே பண்ணிட்டே இருந்திருப்பேன். ஸோ அப்போ வந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். அவனுங்க வர்ற மட்டும் பிளேயராக விடுறாங்க. ஒருத்தரம் 1v4 அசால்ட்டாக ப்ளே பண்ணுறான். அந்த மாதிரி பிளேயரை இறக்கி விட்டு நானும் கிட்டத்தட்ட 10 மேட்ச் போயிருப்பாங்க. 10 மேட்ச் நான் அவுட்டு தான் இருக்கேன். என்ன கொடுமை சரவணன் இது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன நடக்க போகுது, தரமான சம்பவம்லாம் இருக்குதே. சரி பார்ப்பீங்க. ஓகே, இப்போ லெட்ஸ் கெட் டு த கேம் ப்ளே வீடியோ. சரி, அந்த கொடுமையை விட்டுட்டு சரின்னு ஒரு மேட்ச் வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 10 மேட்ச் தோற்று போய் இந்த மேட்சால் ஜெயிப்போமா இல்லையான்னு பார்ப்போம். டே இப்படியா அந்த மேட்ச் போட்டு ஜெயிச்சிடணும்னா இல்லாட்டி அவ்வளோதான். என்ன நடக்குன்னே தெரியாது. ஃப்ரீ ஃபயரை வெறுத்து போய் ஃப்ரீ ஃபயரை அமர்த்தி போட்டு போக வேண்டியதுதான். இங்கே இருந்து ஒருத்தன் வந்தேன். எங்கே அடங்கிட்ட உள்ளே போயிட்டானே. இதை வரேன்டா ஒரு நாள் பண்ண மாட்டேங்க. அக்யூரேசி இல்லை. இந்த ஒன்று ஏய் அந்த ஷோடியை முடிச்சிட்டானே. என்ன பையன் M5 ஹெட்ஷாட்டே விட மாட்டேங்குது. அம்மா அப்பா கில்லை செக்யூர் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை ஜெயிச்சிட்டோம். இப்படி தாங்க மொதல் 2 மேட்ச் நல்லா தான் போகும். அதுக்கப்புறம் தான் இருக்குது பாருங்க, சம்பவமே இருக்குது. சரி ஓகே, அவரை வீடியோ பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நீங்கள் லைக்கு போட கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். லைக் போட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுக்கு போய்ச்சி. இதே மாதிரி நம்மளுக்கு போயா தான். டே டன் 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 போட கமான் குயிக். ஓகே விட்டான் ஒரு வழியா. சரி ஓகே, இப்போ வந்து சுற்றிட்டு போய் எவனா இருக்கான்னு பார்ப்போம். என்னடா எவனையுமே காணும். ஏய் ஏய் இடி அட வெண்ணப்படே, நான் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். முதுகில் வந்து அடிக்கிற நீ. அவன் நேராக தான் அடித்தான். நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருந்தோம்லா. என்ன கொடுமை சரவணன் இது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டீமே செத்து போனதுக்கப்புறம் 1v4 பண்ண போகிறாரு. ஒருத்தர் லாக் பண்ணிட்டான். ஓகே, ஏங்க 3 பேர் அடிச்சிட்டாங்க. 2 பேர் அடிச்சிட்டான், 3 பேர் லாக் பண்ணிட்டான், 2 பேரை கீழே செக்யூர் பண்ணிட்டான். ஒருத்தர் மட்டும் அடிக்கிற பேரை சேர்த்து போயிட்டான். டே ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணாங்க. அப்ரிசியேட். சரி ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்கலாம். மறக்காம லைக்கை போட்டு பாடுங்க. ஓகே விடு வெளியே ஒன்றுடா. எங்க அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தவங்க இங்கே என்ன மாதிரி சண்டை போயிட்டுருக்கு தெரியுமா? பறந்து அடிக்காங்க ஒருத்தனும். நான் வர கீழே குடிச்சேனே. வெண்ணப்பேன் மேலே போடாடே. வந்துட்டேன். இந்த மாதிரி மெடிக்கெட் போடுவோம். நம்ம கதையை முடிச்சுருவாங்க. லாக் ஆகல. சரியான டேமேஜ். டே இவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒரு டபுள் பேர் இருக்குன்னு. ஓகே அட்டிய பாரு. நிறுத்துட்டேன். அடி ஐயோ இருக்கேன். 2 பேருங்க, அவ்வளோதாங்க. சும்மா டேமேஜ் ஆனால் கொடுக்கலாம். கில்லையும் செக்யூர் பண்ண முடியல. ஐயோ நினச்ச மாதிரி இந்த மேட்ச் நம்ம தோற்று போயிட்டோங்க. சவா கரணே, நான் இன்னும் பண்ணேன். கொடுமை என்னடா அடி ஏன்டா அடி வரீங்க அப்படின்னாங்க இருக்கு எனக்கு. எல்லா வருத மேட்ச்லாம் தோற்றான் போயிட்டு இருக்கோம். சரி ஓகேங்க, ஒரு கொஞ்சம் நேரம் நான் ட்ரைனிங்கில் போய் ட்ரைனிங் கட்டுவார். சரி ஓகேங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் மெத்தட் ஸ்னைப்பர் வச்சு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இல்லைன்ட்டு இருந்தால் சரி அப்புறம் மேட்ச் போவோம் அப்படின்னு தோணுச்சு. சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே மேட்ச் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு கில்லு மட்டும் எவனையே அடிக்கும் போலே தோணுது. எவனோ வர அட்டி வரும். அவனும் ஸ்னைப்பர் பிளேயரு. இந்த அடிக்காம பாருங்க.
நம்ம அட்டி ஏழு. சரி ஓகே, இப்போ லெட்ஸ் கெட் டு வந்துட்டான் திரும்பியும் இந்த கேம் பிளே வீடியோ. எங்கடா போனா? சரி ஓகே, அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு மேட்சுக்குள்ளே வந்தோம். இந்த மேட்சை ஜெயிக்குமான்னு பார்ப்போம். சரி ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. எனிமேட்டு ஹெட் அடிக்க சொன்னால் லாக்கான மண்டையிலே அடிக்கிறேன். கீழே நிற்கிறவனுக்கு நான் தான் பலியாடு. என்னப்போ எனக்கு ஹெட் விட அடங்கொய்யால ஹெட் அடிச்சிட்டான். தண்ணியில் மிதக்கிறேன், சோழியை முடிச்சிட்டான். வெண்ண நீ தானங்கா? சாகராவா என்ன பேருனே தெரியல, கொலாக்குள்ளன்னு வச்சுருக்கேன். சரி விடுங்க, அவனுக்கு கண்டிப்பாக ஹெட் அடிக்கும். வெளிதான் இருக்கும் தவிர அடிக்க மாட்டேங்கும். அட பாவிடா, ஏடபிள்யூ நல்லா ப்ராக்டிஸ் செட் வந்தால் ஏடபிள்யூமே இல்லை. ஏன் எனக்கு மட்டும் எப்படி சோதனையாக நடக்குது? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்தால் அவனை லாக் பண்ணிட்டேன். ப்யூர் ஹெட்டு லாக்கு அவன். அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ணேன். அவன் இருக்கானு பார்க்கணும் போட்டான். அங்கே நம்ம டீமாக ஓடிட்டுருக்கான். இந்தா வந்துட்டேன் அப்படின்னு குதிச்சு போனால் தலைவர் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. செத்துப்போ. யாருக்கிட்ட? செத்துப்போ. அப்பா அவரோட எடுத்துட்டேன். நான் கூட இருக்க முடியாதுன்னு நினச்சேன். சரி ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்கலாம். ஒரு லைக்கை போட்டு பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த எஸ்விடியும் யூஎம்பி வச்சு இன்றைக்கி அழுத்துறோம். ஒவ்வொருத்தன் டவுட் வச்சு பசக்குங்க. டே அது பசக்கு நீ அடிக்கிற பிரச்சனை இல்லை, கில் அடிக்கணும்டா. கில்லு நம்ம இப்போ ஒரு பூஞ்செடி. ஓகே, நான் வந்து அடிச்சிருவோம். எவனையும் காணும். டே அங்கேருந்து என்ன அடிப்புவியா? டே வெண்ண நம்ம டீம் லாக்கு ஆயிட்டானே. பொறுமை எதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷம் அடிக்குது? நெஞ்சு வலி வந்து செத்து போயிட போகிறேன். நீ ஒருத்த இங்கே இல்லையோ, அங்கே இருக்கணும். அழுத்தி இப்படி தான் மிஸ் ஆகுமான்னு சொல்ல வந்து நம்மளும் முடிச்சா வட இவே பண்ணுறா ஓகே நல்ல பின்னாடி வரம்பாரு அழுத்து கொய்யால. அட பாவி பயல, க்ளோவால்ஸ் பண்ண கூட இப்படி போயிடுச்சு. சரி விடுங்க, இப்போ அடிக்கிறோம். சரி ஓகே, யூஎம்பி அடிச்சிட்ருக்கேன். அழுத்தி விட்டு ஐலஸா நெஞ்சு வலிக்குது. இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சத்தியமாக நான் ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ண தான் போகிறேன். அப்புறம் நம்ம கண்டென்ட்டே கோயிந்தா போகுது. சரி ஆக்கூட நினச்சி மறக்காமல் லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் போட. டே 2 பக்கம் பார்த்துட்டு போகணும். ஏன்னா பசங்க நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்க. அட்டி எங்கடா போனாவே? இங்கே வந்து பாரு பண்ணிக்கிறேன். வந்து பாரு, நீ வந்து பாரு. போய் நம்மளுக்கே ஆட்டம் காட்டுறான். இன்னி கூட எடுத்து வச்சுட்டான். இரு கை வேற கோளார் ஆகுது. லாக்காய் லாக்காயிரும். அப்போ ஷே அழுத்தி பிடிச்சா ஒருத்தர் லாக் பண்ணிட்டு நான் மட்டும்தாங்க. என்ன அழுத்தி பிடிச்சி நான் செத்து பேர் தான் நினச்சேன். தலைவர் மரணம் காட்டிட்டாரு. ஐயோ சரி விடுங்க. அழுத்தி புடி, நான் செத்து போயிடுவேன் எப்படியோ. அந்த அழிச்சிட்டானா? 3 பையன் எடுத்துட்டாங்களா? அடப்பா, எப்படா 3 பையன் எடுத்தீங்க? ஏங்க ஷிட், இவி கொனக்கீனி
நம்ம நக்கிட்டு போனிதான் நக்கிட்டு சரி எப்படி அப்புறம் வீடியோ பார்க்கலாம் ஒரு லைக்கை போடுங்க. சரி ஓகே ஏறாங்க டே ஆஃப்லைன் ஈஃப்லைன் போயிடாதீங்க. ஏன்னா நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு ஆஃப்லைன்லேயே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், செத்து போகிற வேறு வழியே நம்மக்கிட்ட இல்லை. சரி ஓகே அப்புறம் வீடியோ பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அதுக்குள்ளே செத்து போயிட்டான். அந்த 2 பேர் செத்து போயிட்டாங்க. சாவுங்க. ஏன்டா இப்படி ஓப்பன் டேக்கில் போய் சாவுறீங்க? என்ன பயிலுங்க, மேலே எவனுமே இல்லை, சடனாக சுற்றிட்டு போகலாம். அந்த ஓகேங்க, ஒரு வழியும் ஒருத்தனையாக ஹீல் பண்ணாங்களே, அது கூட பண்ண மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். செத்து போயிடாதீங்க, பொறுமையாக ஆடுங்க, நின்று ஆடுங்க ப்ரோ, நின்று ஆடுங்க. நான் மைக்கே அவனா பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி கேட்க போதில்லை. நம்ம இதை வந்து பண்ணிவிட்டு இதில் என்ன கேட்டுருக்குன்னு பார்ப்போம். ஆட்டோக்காரே நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நாயம் ரேட்டுக்காரன்டா, நம்ம டீம்மேட் எல்லாம் செத்து போயிட்டான்டா. என்னங்க பண்ண கொடுமை. சரி ஓகே பசங்க சுற்றிட்டு போய் பார்ப்போம். சோன் கவர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லாந்தே கவர் ஆகுது. வந்துட்டாங்களே. ஏய் சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தரமான கேம் பிளே கொடுத்து ஒரு வழியாக போயாவும் அடிச்சிட்டேன். என்ன படுத்துறாங்க இந்த ஒத்த போயா கேண்டி. ஸோ அப்புறம் வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் போடுங்க. இத்துடன் இந்த காணொலி இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ லவ் யூ கைஸ், பை பாய், see you.